தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு தீவிர கனமழை பதிவாகும் அதை சொல்லி தான் பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அடுத்த 40 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் பகுதிகளில் வலுவடையக்கூடும். பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதியை ஒட்டி தமிழக புதுவை கடலோர பகுதிகளில் அருகில் நிலவக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடியை மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். வருகின்ற டிசம்பர் 2ஆம் வாரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இந்த புயலானது மேலும் தமிழக கடற்கரையை நோக்கி எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்று பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதியில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதியில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல வருகின்ற 2ஆம் வாரத்தில் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபோல 2ஆம் வாரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கன முதல் அதிதீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றழுத்த வேகத்தை பொறுத்தவரை பலத்த காற்றுடன் வீசக்கூடும். இந்த மழையானது வருகின்ற 22ஆம் தேதி வரை கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. உள் தமிழக மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் வாரத்தில் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் AWS, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், செங்கல்பட்டு மாவட்டம் மகாவல்லிபுரம், அதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, அதேபோல கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தீர்த்தாண்டாண்டவம், மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். மறக்காம பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. மீனவருக்கான எச்சரிக்கை. வருகின்ற 4ஆம் தேதியில் அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.